எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கிரிப்டோவில் யாரெல்லாம் பிகினராக இருக்கீங்க, கிரிப்டோ பற்றி எனக்கு தெரியல, நான் ஏதாவது உள்ள என்ட்ரி ஆகணும்னு ஆசைப்படுறவங்க. ரெண்டாவது, கிரிப்டோ பற்றி நல்லா, அதாவது உலகம் அடுத்த ட்ரெண்டு கிரிப்டோ தான், பிளாக் செயின் தான், எல்லாமே தெரியுது. பட்டு யார் அதை கைட் பண்ணுவா, எப்படி போகிறது, சேஃபாக இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கிறவங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரெண்டு ஒரு 10-20 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக கிரிப்டோ, பிளாக் செயின், Web3 இதுதான். இது மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி கிரிப்டோ $1 trillion இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு. அமெரிக்கா பார்த்திங்கன்னா வல்லரசு நாடாக இருந்தாலும் கூட ட்ரம்ப் ஜெயிச்சதே அவர் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி என்னென்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் கிரிப்டோவில் பிட்காயினை அடுத்த உலகத்தின் கேபிட்டலாக அமெரிக்காவை மாற்றுவேன்னு சொல்லி தான் உள்ள வந்திருக்காரு. ஸோ அப்போ கிரிப்டோ ட்ரெண்டு ஓகே, எல்லாம் ஓகே. எல்லாம் சொல்கிறாங்க, சார் பிட்காயின் அப்படி ஆகும் இப்படி ஆகான்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஒரு பயம், என்னன்னா அவன் அப்படி ஏமாற்றிட்டாங்கிறாங்க, இங்கே ஊழல் அங்கே ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறது தான் நம்ம கண்ணுக்கு படுது. ஆனால் அதே சமயத்தில் அது வளர்ச்சி நமக்கு தெரியல. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அடுத்த ட்ரெண்டு, ஏன்னா அந்த டெக்னாலஜி நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னு வைங்க, அந்த பிளாக் செயின் எப்படி வேலை செய்யுது, கிரிப்டோவோட ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் காலடி வைக்காமல் விட மாட்டீங்க. ரைட். இப்போ அடுத்த விஷயம், நீங்கள் எந்த ப்ரொஃபஷனாக இருக்கலாம், டாக்டர், ப்ரொஃபஸர், வாட் இட் மேபி, ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள், டெக்னாலஜியை கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள், அடாப்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ அடுத்த ட்ரெண்டுன்னு தெரிஞ்சு டைரெக்டாக எல்லோரும் நினைக்கிறாங்க, போய் ட்ரேடிங் பண்ணால் இதை வாங்கி அதை விற்றா, அதை வாங்கி இதை விற்றான்னு சொல்லி இந்த கண்கிட்ட வித்தையெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏன்னா உலகத்திலே ரொம்ப டஃப் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ட்ரேடிங் தான். அதை நான் இருந்துகிட்டே சொல்கிறேன். ஏன்னா ஹைலி வாலட்டைல், திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும், பயங்கரமான லெவலில் இறங்கிடும், பயங்கரமான லெவலில் ஏறும். அப்போ என்ன ஃபியூச்சர் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் சொல்லுவாங்க. 10x 100xலாம் வச்சு பண்ணலாம், அது ரொம்ப டேஞ்சர். அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அப்போ இது ரிஸ்க்குள்ள ஏரியா. ஏன்னா அதை போய் காசை போட்டு அவர் சொன்னார், இவர் சொன்னார், டிப்ஸ் கொடுத்தாரு, சார் போட்டு ட்ரேடிங் சார், ஆட்டோமேட்டிக் அதே ட்ரேடிங் சார், மார்க்கெட் கிராஷ் ஆனால் இந்த போட்டு கிட்ட எல்லாமே போயிடும். அதனால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தயவு செய்து இப்படி போய் மாற்றி தயவுசெய்து முடிக்காதீங்க. யாராலையுமே ஒரு பெரிய லெவல் ரிட்டர்ன்லாம் எங்கேயுமே கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு அதை நம்புங்க. ரைட். அடுத்த விஷயம் என்ன, எப்படி சார் இது நம்ம அடுத்து நான் என்ன பண்ணலாம், எப்படி என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறேன், டெக்னாலஜி வேறு அருமைன்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் இருக்குது, வாங்கி வைக்கிறது, ஹோல்டு பண்ணுறது சொல்லுவோம், HODL அப்படின்னால ஒரு காயினை வாங்கி பத்திரம் வச்சுக்கோங்க வேலெட்டில். பட் என்னென்னா 20,000 காயின் இருக்குது, எந்த காயினை வாங்கணும்னு நமக்கு தெரியாது. அப்படியே ஒருத்தர் காயினை வாங்கி சொல்லி நம்ம நேரம் நல்லா இருக்குது, எல்லாருக்கும் சரி சூப்பரான நேரம், நம்ம எந்த காயினை வாங்குகிறோமோ அடுத்த செகண்ட் இறங்கும், எந்த காயினை விற்கிறோமோ அடுத்த செகண்ட் ஏறும். இந்த உப்பு விற்கும் போது மழை பெய்கிற கதை இது வேலைக்கே ஆகாது. அதுவும் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் இருக்குது அடுத்த விஷயம், ஒரு அற்புதமான ஒரு சேஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் என்டரிங் இன்டு கிரிப்டோ அண்ட் ஏர்னிங் ரீசனபிள் ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா தட் இஸ் கால்டு ஸ்டேக்கிங் சொல்லுவாங்க. அதாவது கிரிப்டோ ஸ்டேக்கிங். அப்போ ஸ்டேக்கிங்னா என்ன அப்படின்னா, ஒரு FD பணம் பேங்க்கில் போடுறோம், அந்த பணத்துக்கு பேங்க்கு வருஷத்துக்கு 7% கொடுக்குறாங்கன்னா அவங்க மாதம் அது அதிகமான வட்டியை கொடுத்து அந்த ப்ராஃபிட்டை எடுத்து மீதி கொடுத்துட்றாங்க. இதில் என்ன நல்ல விஷயம், பணம் பாதுகாப்பாக இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் பெருசாக வரும். ஏன்னா ஒரு 8 வருஷம் கழிச்சு டபுள் ஆச்சுன்னா விலைவாசி ஏறிடும், அதோட விலை உங்களுக்கு தெரியும். ரைட். அப்போ என்னென்னா, அதே ட்ரெண்டை கிரிப்டோட ஒரு காயினை லாங் டேர்மாக ஹோல்டு பண்ணி ஸ்டேக் பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் வச்சுட்டிங்கன்னா அது எடுக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் பிளாக் செயின் எடுக்க முடியாது. பட் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த ரிவார்ட்ஸ் என்ன ஆகுனா, பிளாக் ஆக காயின் விலை ஏறும், அந்த ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ரிவார்ட்ஸ்னால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காயின் உங்களுக்கு கிடச்சிடும். அதாவது கம்பெனி உங்களுக்கு டெய்லி பேசிஸோ மந்த்லி பேசிஸோ காயின் வந்துடும். அந்த காயின் வச்சுக்கிட்டு எப்போ ஏறுதோ நீங்கள் விட்டு ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அதில் என்ன ஒரு சேலஞ்சுன்னு பார்க்கணும், எந்த காயினை வாங்குறது எதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த வகையில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய கைரா ஒரு 4வது வருஷம் அனிவர்சரி கொண்டாடக்கூடிய முதல் கிரிப்டோ கம்பெனி. 2வது இந்தியாவில் ஒரு சென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு ஓன் பிளாக் செயின் இருக்கிற ஒரே கம்பெனி கைரா. நாங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பண்ணிகிட்ருக்குறோம். லாஸ்ட் வருஷம் இந்த கம்பெனி இந்த காயின் லான்ச் பண்ணும்போது இதோட விலை ₹1. இன்றைக்கி ₹2 130% க்ரோத் இருக்குது. ரைட். இப்போ நீங்கள் சேஃபாக என்ன பண்ணலான்னா, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க. தயவுசெய்து போய் நான் இடத்த விற்றுட்டு வந்தேன், மில்லு விற்றுட்டு வந்தேன், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒரு 5,000 காயின் மீறி போனால் ஒரு 11,000 11,500 இருக்கும். இந்த 5,000 காயின்குள்ளே நீங்கள் ஸ்டேக் பண்ணுங்கள். அதை உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புகிறவங்க எப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டேக் பண்ணுங்கள். கம்பெனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஸ்டேக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு காயினை வளர்ச்சி அடைவதற்கு 3 வருஷத்துக்கு மேலாகும். அவசரப்பட்டு பிட்காயின் 10,000 வாங்கினவங்க 1 லட்சம் விற்றுட்டாங்க, எனக்கு 1 கோடி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 வருஷம் ஸ்டேக் பண்ணுங்கள். கம்பெனி பார்த்தீங்கன்னா 42%, நல்லா கேளுங்க, வருஷத்துக்கு 42%, மாதம் 3% உங்களுக்கு காயின்ஸ் தானாக உங்களுக்கு வந்துடும். எவ்ரிடே மார்னிங் 5:30 ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். அந்த காயின் நீங்கள் பத்திரமா அப்படியே வச்சுக்கிட்டு அது வர நீங்கள் என்ன பண்ணலாம், காம்பவுண்டிங் பண்ணலாம். ஒரு 3,000 காயின் சேர்ந்துச்சா திருப்பி பண்ணலாம், அந்த மாதிரி காம்பவுண்டிங் பண்ணலாம். இல்லை 500 காயின் மேலே வந்தால் அந்த ரிவார்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், பணமாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போய்
பணமாக மாற்றலாம். இல்லை டீமில் யாராவது காயின் கேட்டால் அவங்களுக்கு விற்கலாம். அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா தானாகவே நீங்கள் போட்ட 5000 வந்து ஆட்டோமேட்டிக்காக யாரோட தலையீடு இல்லாமல், யாரோடைய உந்துதல் இல்லாமல் பிளாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாக அந்த காயின் உங்களுக்கு வெளியே வந்துடும். அப்போ அந்த காயின் மேலே ₹3 ₹4 வாட் மேபி நீங்கள் காம்பவுண்டிங் பண்ணாலும் நீங்கள் போட்ட 5000 காயின்ங்கிறது 15,000 காயின் மேலே வரும். அப்படின்னு அர்த்தம்னா காயின் மேலே மிகப்பெரிய லெவலில் போனால் 10x 100x ஏர்ன் பண்ணலாம். காயின் மேலே அதே வேலையை ஏர்ன் பண்ணால் 3x 4x ஏர்ன் பண்ணலாம். இல்லை சார் காயின் மேலே குறைஞ்சா கூட 2 மடங்கு 3 மடங்கு ஏர்ன் பண்ணலாம் 3 வருஷத்தில். ஸோ அப்போ மீனிங் என்னென்னா ஒரு அஷ்யூர்டு ரிட்டர்ன் கொடுக்கலாம். அதனால் மீனிங் நீங்கள் என்ன செய்ய வேண்டிய வேலை, வீடியோ இன்வைட் பண்ணவங்க கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும், நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் பண்ணாலும் எதை பண்ணாலும் அழகாக இதை நீங்கள் ஸ்டேட் பண்ணி டெக்னாலஜி கற்றுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இதை பேஸை கற்றுக்கிட்டு தென் நீங்கள் நல்ல நாலேஜுக்கு அப்புறம் ட்ரேடிங் மற்ற எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. ஸோ கைராவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு துபாயில் போடுறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. கைரா யூஸ் பண்ணி EB பில்லு, கேஸ் பில் எல்லாம் நாங்கள் கட்டிகிட்ருக்கோம் 1.5 வருஷம் 2 வருஷமாக. இதை தவிர சோலார் NFT இந்தியாவில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது போக காமர்ஸ் இந்தியாவில் முதலாக ஒரு காமர்ஸ் அமேசான் மாதிரி கிரிப்டோ பேஸ்டு கொண்டு வந்தது நம்மளுக்கு தான். அதோட பேர் வந்து பிக்னவ். இது எல்லாத்தையும் போக சிஸ்டமேட்டிக் ஏர்னிங் பிளான் சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிற மாதிரி முதலாக கிரிப்டோவில் பிட்காயின்லேருந்து எத்திரியமெல்லாம் வாங்குற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மார்க்கெட்டிங் பிளான் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. SCP வந்து அநேகமாக அடுத்த மாதம் லான்ச் பண்ணுறோம். நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. காயின் ப்ரைஸ் வந்து 2-3 பைசாங்கிறது வெரி எக்கனாமிக்கல் ப்ரைஸு. எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் பிளாக் செயினும் எக்ஸ்சேஞ்சும் இருக்கிற ஒரு காயினோட லீஸ்ட் ப்ரைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கைரா தான். அதனால் நீங்கள் அனுப்பவன்ட்டு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். உள்ளே வாங்க, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க. உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு நாங்கள் தயார். நீங்கள் தயாரா?